பயந்துட்டீங்களா? ஏன் டீச்சர், வெறும் காத்து சத்தத்தை கேட்டே இப்படி பயந்துட்டீங்களே, எங்களை மட்டும் தைரியமா இருக்க சொன்னீங்க. நான் ஒன்னும் பயப்படலையே. உங்க முகத்தை பார்த்தா தெரியலையே டீச்சர். டீச்சர், சின்ன சத்தத்துக்கெல்லாம் ராத்திரில பயப்படாதீங்க. கொல்லும் பேய்கள் பூதம் எனவே எண்ணும் எண்ணம் கூடாது கூடாது கூடாது. இத பாருங்க, நான் இனிமே பயப்படல. நீங்க ரூமுக்கு போய் நேரத்துல படுங்க. குட் நைட் அண்ட் நோ ட்ரிங்க்ஸ். பசங்கள்லாம் படுத்துட்டாங்களா? என்னமோ பாட்டு சத்தம் கேட்டுச்சு. பசங்க பாடினாங்களா? ஓ, நீங்க பாடினீங்களா? That's all right. மாலதி, என்ன மாலதி? ஒண்ணுமில்ல. இந்த வீட்டுல ஏதோ பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுதே. அது அது சிரிப்பு சத்தமா? ஆமா, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. ஏதாவது கனவு கண்டிருப்ப மாலதி? இல்ல இல்ல, உண்மையாத்தான் சொல்றேன். அமைதியான இந்த வேலையில அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இப்படி இருக்குதா மாலதி? இந்த வேலைக்காரி பாப்பமா இருக்காளே, சில சமயம் தூக்கத்துல இப்படித்தான் சத்தம் போடுவான். அதுதான் நீ கேட்டிருக்கணும். அப்படி இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா மாலதி, வெறும் சத்தம் போடுறது மட்டும் இல்ல, தூக்கத்துல எழுந்து நடக்க கூட ஆரம்பிச்சிடுவா. உனக்கு ஏன் சந்தேகம்? என் கூட வாயே. மாலதி, வாம்மா.
பேச வைத்தான். சின்ன சின்ன நெஞ்சில் பாசம் வைத்தான். நெஞ்சில் வரும் பாசத்தை பேச வைத்தான். அன்பே என்பது கோயில், ஆசை என்பது நாடு, பாசம் என்பது வீடு, பாசம் என்பது வீடு. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன். உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன். கண்ணில் வரும் பாதையை காணச் சொன்னான், நல்ல நல்ல பாதையை போகச் சொன்னான். கண்ணில் வரும் பாதையை காணச் சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போகச் சொன்னான். கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கைகள் அவனை வணங்க. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவான் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். மாலதி, நீ வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கே ஒரு கலை வந்திருக்குமா. இனிமே குழந்தைங்களை பத்தி இங்க யாருக்குமே கவலை இல்லை. உண்மையிலேயே நீ அப்படி என்னமா நான் பிரமாதமா சாதிச்சிட்டேன். என்னுடைய பொறுப்புகளை நான் கவனிக்கத்தானே வேணும். நீ தன்னடக்கத்தோடு பேசுற, ஆனா உன்னுடைய மதிப்பு எனக்கு தாமா தெரியும். மாலதி, இன்னைக்கு ஒரு மங்களகரமான நாள், பெண்கள் நோன்பு கொண்டாடுற நாள். இன்னைக்கு சாயந்தரம் அந்த பூஜையை நீதாமா செய்யணும். அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை அத்தை. அப்படி இல்லை மாலதி, உருகாத வெண்ணையை வச்சு பிரியாத கணவனை கூட கன்னி பெண்கள் இன்னைக்கு பிரார்த்தனை செய்யறது ரொம்ப நல்லது. அத்தே, அது உனக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த குடும்பத்துக்கே நல்லது. அந்த பூஜையினால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும்னா நான் நிச்சயமா செய்றேன். நல்லதும்மா. மாடியில ராமங்க ஒரு காலட்சேபம் பண்ணாரு, ரொம்ப பிரமாதம். அது கேட்டு சொல்லி காட்டுங்களேன். ராமு, அதை நான் கேட்க கூடாதா? ஒண்ணு இல்லைங்க, நான் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பிகில் பிகில் என்னடா என்னடா உயிர் எடுத்தாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதுதான் வேணு காணா நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அப்படின்னா நீங்க பரமாத்மாவா? பிகில் அடிக்கிறவெல்லாம் பரமாத்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுப்புக்கார கோயந்தன் பால லோல நம்ம கிருஷ்ண அவனை பத்தின கதையை சொன்னேன். அவனை பத்தி கோபி ஸ்திரீகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் விரதம் இருந்தாராம். அதோ கீர்த்தன மகாரத்துல உண்ணாவிரதம் இருப்பேன், உடம்பிழைக்க நான் உண்ணாவிரதம் இருப்பேன். உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்கட்டம்லார் குண்டா, ஆப்பம் 60, அதிரசம் 68, பத்தாதா? இத்தனைக்கு மேல ஒரு நாள் வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பேன். இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடுறாங்க. என்னங்க கோபியர் கதை ஆரம்பிச்சு கதையை விட்டு எங்கேயோ போயிட்டீங்களே? அதான் காலட்சேபம். கதை சின்ன கதை, சைட கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதானே. இப்ப உங்களுக்கு என்ன கோபியர் கதை தானே வேணும்? கோபியரே கோபியரே கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி, குளத்தினில் குளிக்கையில் கண்ணன் ராவிக்கையை எடுத்தே ஓடி சென்றான், கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான். தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, கோபியரே கொஞ்சம் கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி. நாங்க எல்லாம் ஹாலிடே மூட்ல இருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். வாங்கம்மா, எல்லாரும் ரூமுக்கு போவோம். ஒண்ணுல என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி வரைச்சிட்டு போற பாஸ்கர்?
குழந்தைங்க எத்தனை நாளைக்கு தான் வாத்தியாரமா சொல்லி கொடுக்குற பாடத்தையே கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கருத்துள்ள கதை சொல்லணும்னு இந்த தமிழ் புலவர் ராஜா தேசிக் இல்ல, ராஜா தேசிங் புலவர் எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். தம்மா தொண்டு பேல ஹலோ, பரவாயில்லையே, நான் வர தேதியை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு செக் கொடுக்குறிய. கேப்பிட்டா, பாய். அது என்ன மிஸ்டர் பாலு, நீங்க வரும்போதே வாயில வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு வர்றீங்க. உங்களை பார்த்தோன்னா பாஸ்கர் நடுக்குறான், டக்குன்னு செக் கொடுக்குறான், நீங்களும் வாங்கிட்டு விசுக்குன்னு போயிடுறீங்க. அது என்ன டெக்னிக் அது? சொல்லவா? ஆமா, எனக்கு கூட ரொம்ப டிமாண்டா இருக்குதே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.